إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين. وقال تبارك وتعالى أيضا: قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் என்றுமே இல்லாத அளவுக்கு பல வகையான முன்னேற்றங்களை கண்டு கொண்டிருக்கிறது. எந்த துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த துறை முன்னேறித்தான் இருக்கிறது. அது ஊடகத்துறையாக இருக்கலாம், விஞ்ஞானத்துறையாக இருக்கலாம், வர்த்தக நடவடிக்கைகளாக இருக்கலாம், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சடவாத பொருட்களாக இருக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அனைத்திலுமே நாங்கள் ஒரு வகையான முன்னேற்றத்தை கண்டு கொண்டிருக்கிறோம். நாளாந்தம் புதிய புதிய கண்டுபிடிப்புகள், நாளாந்தம் புதிய புதிய சாமான்களை பஜாரில், சந்தையில் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இப்படியாக பார்க்கும் பொழுது உலகம் ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. சடவாத பொருட்களில் இருக்கக்கூடிய முன்னேற்றத்தை பார்த்து மனிதர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். சடவாத பொருட்களுடைய அழகை பார்த்து மக்கள் ஆச்சரியப்பட்டு வியப்படைந்து போகிறார்கள். உலகத்தில் சுருக்கமாக சொல்ல போனால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த வாகனங்களை இப்பொழுது காண முடியாது. அவை எவ்வளவோ முன்னேறி இருக்கிறது. எத்தனையோ வகையான டெக்னாலஜி, எத்தனையோ வகையான தொழில்நுட்பம், எத்தனையோ வகையான ஃபெசிலிட்டிஸ், அதாவது சலுகைகள் கொண்ட வாகனங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாடசாலைகளை பார்க்கும் பொழுது அப்படித்தான், வீடுகளை பார்க்கும் பொழுது அப்படித்தான். உலகத்தில் எல்லாம் முன்னேறி கொண்டு போகிறது. ஆனால் ஒரே ஒரு துறை மாத்திரம், ஒன்றே ஒன்று மாத்திரம் அது வீழ்ச்சியின் பக்கமாக போய்கொண்டிருக்கிறது. ஒன்றே மாத்திரம் வீழ்ச்சியின் பக்கம் போக, மற்றவைகள் அனைத்துமே அது எழுச்சியின் பக்கமாக போய்கொண்டிருக்கிறது. அது முன்னேற்ற பாதையில் வீர நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் ஏற்பட்ட ஆகப்பெரிய வீழ்ச்சி என்னவென்று சொன்னால், மனித நேயத்துக்கு ஏற்பட்ட வீழ்ச்சி, மனிதனுடைய ஆத்மாவில் ஏற்பட்ட ஆத்மீக வீழ்ச்சி, ஆத்மீகத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள், ஆத்மீகத்தில் ஏற்பட்ட வறுமை. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு உலகத்தில் அனைத்தும் முன்னேறிவிட்டாலும் கூட மனிதர்கள் முன்னேறவில்லை. இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுடைய கடையில வேலைக்கு இருந்த கூலிக்காரர்கள், வேலைக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் அப்படிப்பட்டவர்களை இப்பொழுது காண முடியாது. தொழிலாளிகள் சொல்லுகிறார்கள், 10 வருடங்களுக்கு முன்னால், 20 ஆண்டுகளுக்கு முன்னால் முதலாளிகள் எப்படி இருந்தார்களோ அப்படிப்பட்ட முதலாளிமாரை காண முடியவில்லை. கணவன் சொல்லுகிறான் மனைவியை பற்றி, மனைவி சொல்லுகிறாள் கணவனை பற்றி, குழந்தைகள் சொல்லுகிறார்கள் பெற்றோரை பற்றி, பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் குழந்தைகளை பற்றி. இன்று சுருக்கமாக சொல்ல போனால் முழு உலகமும் ஒரு வகையான கிரைசிஸ்,
ஒரு வகையான வீழ்ச்சியின் பக்கமாக போய்கொண்டிருக்கிறது. அதாவது மனித நேயத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி, ஆத்மீக ரீதியாக ஏற்பட்ட வீழ்ச்சி. எந்த அளவுக்கு இந்த வீழ்ச்சி போய்கொண்டிருக்கிறது சொன்னால், தன்னுடைய சொந்த தாய் தந்தைகளை கொலை செய்யக்கூடிய காலமாக மாறிவிட்டது. தாய் தந்தையர்களை கொலை செய்யக்கூடிய காலகட்டம். எதற்காக வேண்டி? தன்னுடைய அற்ப சொற்பமான ஒரு இன்பத்தை அனுபவித்துக் கொள்வதற்காக வேண்டி. நான் நிக்காக செய்ய வேண்டிய ஒருவரை நிக்காக செய்ய வேண்டும், அந்த திருமணத்துக்கு என்னுடைய தாயும் தந்தையும் தான் முற்றுக்கட்டையாக இருக்கிறார்கள், என்ன செய்து விடுவோம்? இவர்களை ஒழித்து கட்டி விடுவோம். இவர்கள் இருப்பது தான் எங்களுடைய நிக்காகுக்கு திருமணத்துக்கு தடையாக இருக்கிறார்களா? இதுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்துத்தான் ஆக வேண்டும். எங்களுடைய காதல் விவகாரத்தை தொடர்வதற்கு எங்களுடைய பெற்றோர்கள் தடையாக இருக்கிறார்களா? நாங்கள் அவர்களை கொலை செய்து விடுவோம். சென்ற ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் எங்களுடைய நாட்டில் இரட்டை கொலைகள் 2 நடைபெற்றிருக்கிறது. குழந்தைகள் சேர்ந்து பெற்றோரை கொலை செய்த சம்பவம். குழந்தைகள் அல்ல, ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை, 16 வயது நிரம்பிய ஒரு குழந்தை. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, குழந்தைகளிடமிருந்தே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றிருந்தால் எங்களுக்கு எங்கே பாதுகாப்பு கிடைக்கும்? எங்களுக்கு எங்கே ஐக்கியம் கிடைக்கும்? எங்களுக்கு எப்படி நிம்மதியாக தூங்க முடியும்? என்னுடைய குழந்தை எனக்கு என்ன செய்து விடுவானோ தெரியாது. சாப்பாட்டில் நெஞ்ச கலக்கலாம், அல்லது என்னை கொலை செய்து விடலாம், எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யலாம். ஏன்? என்னுடனே இருக்கக்கூடியவன், என்னுடனே ஒன்றாக இருக்கக்கூடியவன். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி, ஒரு வீழ்ச்சியின் பக்கமாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஆத்மீகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி, ஆத்மீகத்தில் ஏற்பட்ட வறுமை எந்த அளவுக்கு சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, முழு உலகமும் முன்னேறிவிட்டாலும் கூட மனிதன் முன்னேறாத நிலையில் மனிதன் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான். இதைத்தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். உலகத்தில் பொருட்கள், சடவாத பொருட்களிலே வரக்கூடிய முன்னேற்றங்கள் அது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதனே, உன்னை நாங்கள் எப்படி தெரியுமா படைத்திருக்கிறோம்? மிகவும் அழகான தோட்டத்தில் படைத்திருக்கிறோம். எங்களுடைய படைகோலம் மிகவும் அழகானது. கண்ணை அல்லாஹ் எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்திருக்கிறான். காதுகளை எப்படி வைக்க வேண்டும் அப்படி வைத்திருக்கிறான். விரல் எப்படி இருக்க வேண்டும் அப்படி வைத்திருக்கிறான். இதுவரைக்கும் இந்த உலகத்தில் பிறந்த அல்லது பிறக்க போகின்ற யாரும் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டார்கள், எங்களுடைய படைகோலத்தில் கண் இந்த இடத்தில் இல்லாமல் வேறு இடத்தில் இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, கை இப்படி இல்லாமல் இப்படி இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே, கால் இப்படி இல்லாமல் இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி கருத்து சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் எங்களை மிக அழகாக படைத்திருக்கிறான். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். இந்த மனித கோடிகளை ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், கருப்பர்களாக இருக்கலாம், வெள்ளையர்களாக இருக்கலாம், அனைவரையுமே அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் மிகவும் அழகான தோட்டத்தில் படைத்திருக்கிறோம். நீங்கள் சாப்பாட்டுக்காக வேண்டி தலையை குனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பாட்டை உயர்த்தக்கூடிய, தூக்கி தரக்கூடிய ஒரு கையை உங்களுக்கு தந்திருக்கிறேன். பார்க்கக்கூடிய பார்வை கண்ணை தந்திருக்கிறேன். கேட்கக்கூடிய செவியை தந்திருக்கிறேன். பேசக்கூடிய வாயை தந்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். படைத்தவன் சொல்லுகிறான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். இனி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, யாராலும் மாற்று கருத்து சொல்ல முடியாத அளவுக்கு, யாராலும் அபிப்பிராயம் சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் இந்த மனிதர்களை மிகவும் அழகாக படைத்திருக்கிறோம். அழகான தோட்டத்தில் படைத்திருக்கிறோம். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலின். பின்னால் அவனுடைய படைகோலம் எவ்வளவு தான் அழகாக இருந்தாலும் அவர்களில் ஒரு சாராரை, அவர்களில் ஒரு கூட்டம் எப்படி ஆகிவிட்டாங்க சொன்னால், அஸ்ஃபல் சாஃபிலீன், கீழ்த்தரமானவர்களிலும் கீழ்த்தரமானவர்கள், மனித நேயமே இல்லாதவர்கள், மனித பண்பாடே இல்லாதவர்கள், மிருகங்களை போன்றவர்கள், ஐவாய் மிருகங்களை போன்றவர்கள், அதை விடவும் மோசமானவர்கள். உலாயிக்கல் அன்ஆம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அவர்கள் யார் தெரியுமா? அவர்களுக்கு காது இருக்கிறது, கேட்க மாட்டார்கள். கண் இருக்கிறது, பார்க்க மாட்டார்கள். வாய் இருக்கிறது, நல்லதை பேச மாட்டார்கள். வலக்கது தரஅனா, நாங்கள் நரகத்துக்காக வேண்டி அவர்களை படைத்திருக்கிறோம். லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளம் இருக்கிறது, அந்த உள்ளத்தை கொண்டு ஒரு நாளும் நல்லதை சிந்திக்க மாட்டார்கள், நல்லதை பற்றி யோசிக்க மாட்டார்கள். எப்ப பார்த்தாலும் பாவமான கருமம், எப்ப பார்த்தாலும் மக்களுடைய தவறுகளை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். மனிதனுடைய நலவை பற்றி பேச மாட்டார்கள். கண் இருக்கும், இந்த கண்ணினால் தாயை பார்த்தால் அது இபாதத்தாக எழுதப்படும். மனைவியை பாச கண் கொண்டு, அன்பு கண் கொண்டு பார்த்தால் அது வணக்கமாக எழுதப்படும்.
குழந்தைகளை ஒரு பெற்றோர் பார்த்துக் கொண்டிருக்கிறார், பாச கண் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார், அதையும் இபாதத்தாக கருதப்படும், எழுதப்படும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய கண் எங்களுடைய மனைவியை பார்ப்பதில்லை, எங்களுடைய கண் எங்களுடைய தாயை பார்ப்பதில்லை. நேரு மாறாக எதை அல்லாஹ் வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறானோ, எதை வானம் என்று அல்லாஹ் தடுத்து இருக்கிறானோ அதைத்தான் எங்களுடைய கண் பார்த்துக் கொண்டிருக்கிறது, அதைத்தான் கண் விரும்பி லயித்து பார்க்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், இவைகளை பற்றி எல்லாம் நாளை கியாமத்துடைய நாளையில் அல்ல, மௌத்துக்கு முன்னால் நீங்கள் இவைகளை பற்றி நினைத்து வருத்தப்படுவீர்கள். அதற்குரிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த காது குர்ஆனுடைய ஓசையை கேட்குதில்லை, இனிமையான குர்ஆன் இனிக்குதில்லை, இனிமையான குர்ஆன் இனிக்குதில்லை. வரத்திலில் குர்ஆன தர்தீலா, இந்த குர்ஆனை இனிமையாக தர்தீலாக ஓதுங்கள். சுப்ஹானல்லாஹ். ஒன்று இருக்கிறது குர்ஆன் ஓதுறது, இன்னும் ஒன்று இருக்கிறது ஒருவருடைய குர்ஆனை கேட்டு ரசிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டையும் செய்திருக்கிறார்கள். ஒன்று குர்ஆன் ஓதி இருக்கிறார்கள், பிறருடைய குர்ஆனை கேட்டு ரசித்திருக்கிறார்கள். புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூப்பிட்டார்கள் அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் குர்ஆன் ஓதி காட்டுங்களேன், எனக்கு கொஞ்சம் குர்ஆன் ஓதி காட்டுங்களேன். சுப்ஹானல்லாஹ். நாங்க யாருக்கு சொல்லுவது? எங்களுடைய குழந்தைகளுக்கு தான் சொல்லி இருக்கிறோமா? எங்களுடைய குழந்தைகளுக்கு தான் சொல்லி இருக்கிறோமா? மகனே மகளே குர்ஆன் ஓதும்மா, நான் கேட்க விரும்புகிறேன், நான் கேட்க விரும்புகிறேன், எனக்கு இந்த குர்ஆனை கேட்பதில் இன்பம் இருக்கிறது. என்னுடைய ஹபீப், என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை லயித்து கேட்டிருக்கிறார்கள், மிகவும் ருசித்து கேட்டிருக்கிறார்கள், நானும் கேட்க விரும்புகிறேன். சொல்லி இருக்கிறோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல்லா மஸ்ஊதை கூப்பிட்டு குர்ஆன் ஓதி காட்டுவாப்பா. யா ரசூலல்லாஹ் அலைக், உங்களுக்கு ஓதி காட்டவா? குர்ஆன் உங்களுக்குத்தானே இறங்கியது, உங்களுக்குத்தானே இறங்கிக் கொண்டிருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறர் ஓத நான் கேட்பதை விரும்புகிறேன், அது எனக்கு ரொம்ப இன்பமானது, ரொம்ப இனிமையானது. அந்த சஹாபி குர்ஆனை ஓத ஆரம்பித்தார்கள், சூரத்துன் நிசாவை ஓத ஆரம்பித்தார்கள். ஓதிக்கொண்டே போகிறாங்க. ஒரு கட்டம் வருகிறது, ஒரு ஆயத்து வருகிறது. அங்கே நாளை கியாமத்துடைய நாளையில், நபியே நாயகமே, உங்களை நாங்கள் இந்த உம்மத்துக்கு ஷாஹிதாக கொண்டு வருவோம், இந்த உம்மத்துக்கு நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆயத்து வரக்கூடிய கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களால் கண்ணீர் கொட்டிய நிலையில், அழுத நிலையில் ஓதுதை நிறுத்தும்படியாக சொன்னார்கள். குர்ஆனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் 2. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒன்றிருக்கிறது, குர்ஆனை ஓதுகிறோம், குர்ஆனை ஓதுவதும் இபாதத்து, குர்ஆனை ஓதுவதும் வணக்கம், குர்ஆனை ஓதுவதும் நன்மையான கர்மம். அது மட்டுமல்ல, குர்ஆன் 2ஐயும் சொல்லி இருக்கிறது. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க கூடாதா? இந்த குர்ஆனுடைய வார்த்தைகளை, இந்த குர்ஆன்ல உள்ள அத்தாட்சிகளை, இந்த குர்ஆனுடைய ஆயத்துகளை, சுப்ஹானல்லாஹ், வாழ்க்கை பூராக சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறோம். ஆனா சூரத்துல் ஃபாத்திஹாவுல என்ன இருக்கிறது? அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். வாழ்க்கை பூராக ஓதுகிறோமே. மையத்து வீட்டில் ஓதுகிறோம், கல்யாண வீட்டில் ஓதுகிறோம், நிக்காஹுடைய சபையில ஓதுகிறோம், தொழுகையில ஓதுகிறோம், தராவீஹிலே ஓதுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் சூரத்துல் ஃபாத்திஹாவுல? குர்ஆனை சும்மா கிளிப்புள்ளையாக ஓதக்கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், வரத்திலில் குர்ஆன தர்தீலா. அர்த்தம் தர்தீல், தஜ்வீத், தர்தீலுடைய ஆதாபுகளை, சட்டதிட்டங்களை பேணி நீங்கள் குர்ஆனை ஓதுவது போன்று அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை சிந்திக்க கூடாதா? குர்ஆனை சிந்திக்க கூடாதா? உலமாக்களுடைய பொறுப்பு, ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு நாளைக்கு குர்ஆனுடைய வகுப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லுகிறான்? சூரத்துல் ஃபீல், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். சூரத்துல் குரைஷ், அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இன்னா அஅதைனாகல் கௌஸர். நபியே நாயகமே, நாங்க உங்களுக்கு ஹவுதுல் கௌஸர் என்ற நீர் தடாகத்தை தந்திருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? எப்ப சொன்னான்? ஏன் சொன்னான்? எப்ப இறங்கிச்சு இந்த ஆயத்தின் சூரத்து? சுப்ஹானல்லாஹ். குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனை விளங்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க குர்ஆனை வெறுமனே ஓதுவதற்குரிய கிதாபாக மட்டுமாக்கி விட்டோம். குர்ஆனை நாங்கள் விளங்க இல்ல, நாங்க படிக்க இல்ல, அதுக்கு நாங்களே கருத்து சொல்லிக் கொண்டோம், நாங்களே காரணம் சொல்லிக் கொண்டோம். குர்ஆனை லேசாக விளங்க முடியாது, உண்மையிலேயே குர்ஆனை லேசாக விளங்க முடியாது. ஆனால் உலமாக்கள் இருக்கிறாங்க,
இந்த நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் 10,000க்கு மேற்பட்ட உலமாக்கள் இருக்கிறாங்க, ஹுஃபாஸ்கள் இருக்கிறாங்க, ஹாஃபிதுகள். ஒவ்வொரு வீட்டிலும் குர்ஆனை சுமந்த ஹாஃபில் இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பார்க்க வேண்டும், இந்த குர்ஆனை ஓதி தொழக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறதா? இந்த குர்ஆனை விளங்குவதற்குரிய ஏதும் ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அவர்களும் அவருடைய அருமை மனைவி ஹஜ்ரத் ஃபாத்திமா, ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் 2 பேரும் ஒரு வழியாக போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த ரோட்ல ராவு நேரம் போறாங்க. ஹஜ்ரத் ஒரு சஹாபி, நான் நினைக்கிறேன் அபு மூஸா அல்-அஷ்அரி என்பதாக, அந்த சஹாபி குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் அழகிய ராகம், மிகவும் அழகிய குரல் வளம் கொடுக்கப்பட்ட அந்த சஹாபி குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனுடைய சத்தத்தை கேட்டதும் ஹஜ்ரத் ஆயிஷாவும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரும் அந்த வீட்டுக்கு பக்கமாக நின்று விட்டார்கள். எதற்காக வேண்டி? அந்த குர்ஆனை கேட்டு ரசிப்பதற்காக வேண்டி. குர்ஆனுடைய சத்தம், குர்ஆனுடைய ஓசை, குர்ஆனுடைய அந்த அழகான குரல் வளம் இருக்கிறது. இதை கேட்ட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அமைதியாக நின்று விட்டார்கள், குர்ஆனை கேட்பதற்காக வேண்டி. அடுத்த நாள் காலையில் அபு மூஸா அஷ்அரியை சந்தித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உதீத மிஸ்மாரன் மின் மஸாமீர் ஆலி தாவூத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துக்கு எந்த குரல் வளத்தை கொடுத்திருந்தானோ அப்படிப்பட்ட ஒரு குரல் வளம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு நீங்க ஓதின குர்ஆனை நானும் என்னுடைய மனைவியும் நின்று கேட்டுக் கொண்டிருந்தோம், நாங்கள் சந்தோஷப்பட்டோம் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் சுப்ஹானல்லாஹ் அவரை பாராட்டினார்கள், அவரை ஊக்குவித்தார்கள், அவருக்கு மர்ஹபா சொன்னார்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய குரல் வளத்தை இன்னும் மேன்மைப்படுத்துவானாக என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு தெரியும் என்றிருந்தால் நான் ஓதியதை விடவும் அழகாக, இன்னும் ராகமாக, இன்னும் அழகாக அந்த குர்ஆனை பாராயணம் செய்திருப்பேனே என்று சொன்னார்கள். நீங்க கேட்டுக்கொண்டிருப்ப எனக்கு தெரியாது, அப்படி தெரியும் என்றிருந்தால் நான் எவ்வளவு அழகாக ஓதினேனோ அதை விடவும் அழகாக ஓதியிருப்பேனே என்று சொல்லக்கூடிய கருத்தை ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா முன்வைத்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் மனிதனை மிகவும் அழகான தோட்டத்தில் படைத்திருக்கிறோம், ஆனாலும் கூட மனித பண்பு அற்றவனாக, மிருகங்களுடைய சுபாவம் நிறைந்தவனாக, தன்னை அதாவது சுயநலம் பொருந்திய சுயநலவாதியாக, பொதுநலம் என்றால் தெரியாது, சமூகம் என்றால் தெரியாது, கம்யூனிட்டி என்றால் தெரியாது, நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது, நாட்டை பற்றி எந்த கவலையும் இல்லை, பெற்றோரை பற்றியும் கவலை இல்லை, யாரை பற்றியும் கவலை இல்லை, சுயநலவாதிகளாக இந்த பூமிக்கு மேல வாழக்கூடிய மக்கள் நாங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன், ஆக கீழ்த்தரத்திலும் கீழ்த்தரமானவர்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் உள்ளம் சுத்தம் இல்லாதவர்கள், உளப்பரிசுத்தமற்றவர்கள், உள்ளத்தில் எப்ப பார்த்தாலும் துனியாவுடைய மோகம், உலகத்தை சம்பாதிக்க வேண்டும், பணத்தை திரட்ட வேண்டும், தௌபா செய்ய வேண்டுமே என்ற எண்ணமே பிறக்காதவர்கள். மக்களை பார்த்தா, மனிதனை பார்த்தா ஒரு நாளும் அவன் நலவு தென்பட மாட்டாது, அவன் குறைத்தான் அவங்களுக்கு தென்படும். அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானாக. ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவன் தவறு தென்பட்டா நாங்க நினைத்துக் கொள்ள வேண்டும், நான் ஒரு நோயாளி, ஏண்ட ஆத்மாவில் நோய் இருக்கிறது. அம்ராதுல் குலூப், உள்ளத்துடைய நோய்கள், உடம்புல நோய் இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும். டயபெட்டிக்ஸ் என்றா என்ன, கொலஸ்ட்ரால் என்றால் என்ன, கேன்சர் என்றா என்ன, பிரஷர் என்றா என்ன, தலைவலி எப்படி வரும், அதில் எத்தனை வகையான தலைவலி இருக்கிறது, காய்ச்சல் எத்தனை வகையான காய்ச்சல், அது டெங்குவா, அது வைரஸ் காய்ச்சலா, அது சும்மா நோமலான காய்ச்சலா என்று சொல்லி அதனுடைய வகைகள் தெரியும். ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க, அம்ராதுல் குலூப், உடம்புகளுக்கு நோய் இருப்பது போல, உடம்புல நோய் வருவது போல அம்ராதுல் குலூப், உள்ளத்தில் உருவாகக்கூடிய நோய்கள். அதுல ஒன்று தான் முகஸ்துதி, அதுல ஒன்று தான் தற்பெருமை, அதுல ஒன்று தான் மக்களை அற்பமாக மதிப்பது, அதுல ஒன்று தான் மக்களுடைய குறையை பேசுவது, அதுல ஒன்று தான் கோல் செல்லுவது, அதுல ஒன்று தான் புறம் பேசுவது, அதுல ஒன்று தான் மக்களுடைய குறைய துருவி துருவி ஆராய்வது, அதுல ஒன்று தான் மக்களை பத்தி கெட்ட எண்ணம் எண்ணுவது. சுப்ஹானல்லாஹ்,
சொல்லிக்கொண்டே போறாங்க. மனிதனுடைய உள்ளத்துள்ள நோய்கள், இந்த உள்ளம் நோய்வாய்ப்பட்டு விட்டா யாருடைய நலவும் தென்பட மாட்டாது, யாருடைய நலவையும் கண்டுகொள்ள மாட்டோம், மக்களுடைய கெடுதிகள் மட்டும்தான் தென்படும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா, கத் அஃப்லஹ மன் தஸக்கா. தன்னுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தியவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். தஸக்கா ஒன்றிருக்கிறது, தஹாரத், சுத்தம் செய்வது. ஒது செய்வது என்று சொன்னால் சுத்தம் செய்வது, தஹாரத். அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தமாக இருப்பது ஈமானுடைய ஒரு பகுதி. இன்னும் ஒன்று இருக்கிறது, தஸ்கியா, தஸ்கியத்துன் நுஃபூஸ், உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவது, ஆத்மாவை தூய்மைப்படுத்துவது, ஆத்மாவில் உள்ள நோய்களை விட்டும் ஒரு பரிசுத்தமான ஆத்மாவாக உள்ளத்தை கட்டி எழுப்புவது. அல்லாஹ் சொல்லுகிறான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா. யார் தன்னுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தி விட்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உள்ளத்தை கூட அல்லாஹ் சுத்தப்படுத்தினான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். உளப்பரிசுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லாதவர்கள், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தாதவர்கள் நாளை கியாமத்துடைய நாளையில் சுவர்க்கத்துக்குள்ளே போக முடியாது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவர்கள் முன்னோக்கு அவர்களுக்கு எந்த இடமும் கிடைக்க மாட்டாது. உளப்பரிசுத்தம், உள்ளத்தை சுத்தம் செய்ய வேண்டும், உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும். ஹதீஸ்கள்ல வந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு மிஅராஜுக்கு முன்னால இராவலை பயணம் நடந்த மாதம் ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதத்தில்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, இங்கிருந்து அங்க போனாங்க. மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து சிதறத்துல் முன்தஹா வரைக்கும். வன் நஜ்மி இதா ஹவா மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா அல்லமஹு ஷதீதுல் குவா ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى فأوحى إلى عبده ما أوحى. الله سبحانه وتعالى குர்ஆன்ல சொல்லுகிறான், எப்படி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 வானங்களை கடந்து சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் அழைத்து அல்லாஹ் நபியோடு எப்படி கதைத்தான், நபியோடு எப்படி பேசினான். இந்த சஃபருக்கு முன்னால, இந்த ஜேர்னி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹார்ட், உள்ளம் நெஞ்சி புளக்கப்பட்டு ஹார்ட்டை வெளியெடுத்து ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்யப்பட்டு உள்ளத்தை சுத்தம் செய்யப்பட்டது. ஆனால் எங்களுக்கு என்ன, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய போதனைகள், அல்லாஹ்வுடைய zikரை கொண்டு எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் சுத்தம் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாரிதான துஆ இருக்கிறது. உலமாக்களை அணுகி இந்த துஆவை எழுதி பாடமாக்குங்கள், தொழுகைகளுக்கு பின்னால் ஓதுங்கள், தஹஜ்ஜுடைய தொழுகையில சுஜூதுல ஓதுங்கள். அல்லாஹ்வுடைய நபி சொல்லி தராங்க, அல்லாஹும்ம ஆதி நுஃபூஸனா தக்வாஹா, யா அல்லாஹ் எங்களுடைய ஆத்மாவுக்கு தக்வாவை நசீபாக்குவாயாக. அத்தக்வாஹா ஹுனா, தக்வா உடம்புல இல்ல, தக்வா தொப்பியிலும் இல்ல, தக்வா உடுத்திருக்கக்கூடிய அறையிலும் இல்ல, தக்வா எதிலும் இல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தக்வா ஹுனா. தக்வா என்று சொன்னா அது உள்ளத்துக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய உண்டு. அல்லாஹும்ம ஆதி நுஃபூஸனா தக்வாஹா, யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்துக்கு தக்வாவை நசீபாக்குவாயாக. யாரும் முன்னுக்கு இல்ல, ஆனால் பாவம் செய்ய மாட்டோம். இருட்டில் இருக்கிறோம், தனிமையில் இருக்கிறோம், இருட்டு வந்து விட்டது. அன்புக்குரிய சகோதரரை, பாவம் செய்ய மாட்டோம். தனிமையில் இருக்கிறோம், பாவம் செய்ய மாட்டோம். ஏன்? அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு முன்னால் எப்படி பாவம் செய்வது? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்ட்ட கேளுங்கோ, அல்லாஹும்ம ஆதி நுஃபூஸனா தக்வாஹா வஸக்கிஹா வஸக்கிஹா, யா அல்லாஹ் எங்களுடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்துவாயாக, சுத்தப்படுத்துவாயாக. தஹிர்ஹா என்று சொல்ல இல்ல, ஒன்றிருக்கிறது தஹிர்ஹா, அதை சுத்தம் செய்வாயாக. இன்னொன்று இருக்கிறது வஸக்கிஹா, யா அல்லாஹ் அதை கெமிக்கல் போட்டு டைக்ளீன் பண்றது போல அல்லாஹ் சொல்ற, அல்லாஹ் நபி சொல்றாங்க, வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. உள்ளத்தை சுத்தப்படுத்துவதில், உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதில், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதில் நீ தான் மிகவும் நல்லவன், உனக்கு தான் அதை செய்ய முடியும். அந்த வலியுஹா, என்னுடைய உள்ளத்துக்கு சொந்தக்காரன் நீயாக இருந்து கொண்டிருக்கிறாய். மௌலாஹா, நீதான் அதனுடைய அதிபதியாக இருக்கிறாய். இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துவாயாக என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு துஆ கேட்கும்படியாக சொல்லி இருக்கிறார்கள்.
எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் கடமைப்பட்டிருக்கிறான் தன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு. அல்லாஹ் சொல்லுகிறான், யாரெல்லாம் உள்ளத்தை சுத்தப்படுத்தி விட்டார்களோ இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், ஜெயம் பெற்று விட்டார்கள், அவர்களுக்கு யுத்தம் கிடைத்து விட்டது. உளப்பர் சுத்தம். இன்றைக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அல்லாஹ்வை திக்ரு செய்து தொழுகிறார்கள். இன்றைக்கு நாங்க தொழுகிறோம், அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்குதா? அல்லாஹ் சொல்ல இல்ல தொழுங்கோண்டு மட்டும், ருக்குவ பத்தி மட்டும் சொல்ல இல்ல, சுஜூத பத்தி மட்டும் சொல்ல இல்ல, கியாம பத்தி மட்டும் சொல்ல இல்ல, குர்ஆன் வக்ரஊ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன் என்று மட்டும் சொல்ல இல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க தொழுகையை எதுக்கு தெரியுமா தொழணும்? தக்பீர் கட்டினா என்னுடைய ஞாபகத்தை தவிர வேற ஞாபகம் உங்களுக்கு வரக்கூடாது. அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி, என்னுடைய ஞாபகத்தில் நீங்கள் தொழுங்கள், என்னுடைய ஞாபகத்துக்காக வேண்டி நீங்க தொழுங்கோ. சுப்ஹானல்லாஹ். வலக்கர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, அல்லாஹ்வை திக்ர் செய்த நிலையில தொழுகிறாங்க. அல்லதீனஹும் லிஸலா, அல்லதீனஹும் அல்லாஹ் சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவங்க யாரு தெரியுமா? தொழக்கூடிய மக்களாக இருப்பாங்க என்று சொல்ல இல்ல. தொழக்கூடிய மக்கள் எல்லாம் சுவர்க்கவாதிகள் அல்ல, தொழக்கூடிய மக்கள் எல்லாம் ஜெயம் பெற்றவர்கள் அல்ல. குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானாக. குர்ஆன் சொல்லுகிறது, ஃபவைலுன் லில் முஸல்லீன், தொழக்கூடிய மக்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது. தொழுது கொண்டே நரகத்துக்கு போவார்கள், தொழுது கொண்டே நரகத்தை சொந்த வீடாக ஆக்கிக் கொள்வார்கள், தொழுகையின் காரணமாக நரகத்தை சொந்த வீடாக மாற்றிக் கொள்வார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்களுடைய தொழுகையில அவர்கள் மறந்த நிலையில் என்ன ஓதினோம், என்ன ஓதுகிறோம், எத்தனாவது ரக்காத்து தொழுகிறோம், எப்ப இமாம் சலாம் கொடுப்பாரு, ஏனோ நீட்டாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, ரப்புக்கு முன்னால நிக்கிறேனே, அல்லாஹ்வோட பேசுகிறேனே, அல்லாஹ்வை திக்ர் செய்கிறேனே, என்னையும் அல்லாஹ் திக்ர் செய்கிறானே என்ற உணர்வு இல்ல. வெறுமனே அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகைக்காக வேண்டி வந்தேன், உடம்பை அசைத்து விட்டேன், ருக்கு செய்து விட்டேன், சுஜூது செய்து விட்டேன். ஆனால் தொழுது முடிந்ததுக்கு பிறகு ருக்கு செய்தேனா என்று கேட்டால் அது தெரியாது, சுஜூது செய்தேனா என்று கேட்டால் அது தெரியாது, ஏதோ தொழுது முடிந்து விட்டேன். அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுடைய தொழுகை அவர்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். தொழுகை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், வலக்கர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, அல்லாஹ்வை திக்ர் செய்து, அல்லாஹ்வை ஞாபகமூட்டி, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி, அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ் வ இல்லம் தகுன் தராஹ் வ இன்னஹு யராக், நாங்க அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும், நீங்களும் நானும் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னுடைய பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான், என்னுடைய சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த உணர்வுல தொழக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு இருக்கிறதா? தொழுகையை பற்றி குர்ஆன் இப்படி பேசி இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய திக்ர் வாழ்க்கையில ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜிக்ர்ல 2 ஜிக்ர் இருக்கிறது. ஒன்று, நாங்க அல்லாஹ்வை திக்ர் செய்வது, நாங்க அல்லாஹ்வை திக்ர் செய்வது. இன்னும் ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் எங்களை திக்ர் செய்வது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஃபத்குரூனி, நீங்க என்ன திக்ர் செய்யுங்கோ, நீங்க என்ன திக்ர் செய்யுங்கோ. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கோ. அஸ்தக்ஃபிருல்லாஹ், இது திக்ர். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற ஜிக்ர் அல்லாஹ்வுடைய கஃபார், கஃபூர், தவ்வாப் என்ற பெயரை சொல்லி அல்லாஹ் அழைக்கிறோம். யா கஃபார் الذنوب ஃபக்ஃபிர்லி, அல்லாஹ்விடத்துல சொல்லுகிறோம். கஃபார் என்ற சிஃபாத், கஃபூர் என்ற சிஃபாத், தவ்வாப் என்ற சிஃபாத், ரஹீம் என்ற சிஃபாத், ரஹ்மான் என்ற சிஃபாத். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒன்றுக்கு நீங்க என்ன திக்ர் செய்வது, ஃபத்குரூனி, நீங்கள் என்னை திக்ர் செய்யுங்கள், அஸ்குருக்கும், நானும் உங்களை திக்ர் செய்கிறேன்.
நீங்க என்ன பூமிக்கு மேல திக்ர் செய்றீங்க, நான் உங்களை வானலோகத்தில் திக்ர் செய்கிறேன். நீங்க என்ன திக்ர் செய்றீங்க, உலகத்துடைய வஸ்துக்களுக்கு மத்தியில நான் உங்களை பற்றி பேசுகிறேன், மலக்குமார்களுக்கு மத்தியில. ஃபத்குரூனி அஸ்குருக்கும், இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வலதிக்ருல்லாஹி அக்பர், நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விடவும் அல்லாஹ் உங்களை திக்ர் செய்வது தான் மிக பெருசு. அல்லாஹ் எங்களை பற்றி பேச வேண்டும், அல்லாஹ் எங்களை பற்றி கதைக்க வேண்டும், அல்லாஹ் சொல்ல வேண்டும், என்னுடைய அடியார்கள் எனக்கு விருப்பமானவன், இவனை நான் நேசித்து விட்டேன், இவனை நான் விரும்பி விட்டேன். அன்புக்குரிய சகோதரர்களே, உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், அன்பு இருக்கிறதே ரெண்டு வகையான அன்பு இருக்கிறது. ஒன்றே, நாங்க எல்லாரும் அல்லாஹ்வுடைய ரசூலை அன்பு வைத்திருக்கிறோம், அந்த அன்பை உண்மையான அன்பாக்கி வைப்பானாக. எங்க எல்லாருக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு இருக்கிறது, அன்பு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அன்பு உண்மையிலேயே அன்பு தான். இந்த அன்பை கொண்டு சொர்க்கம் போகலாம், இந்த அன்பை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளலாம். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, சுப்ஹானல்லாஹ், வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். அன்பு வைக்கத்தான் வேண்டும். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புல ரெண்டு இருக்கிறது. ஒன்று, நாங்க அல்லாஹ்வை அன்பு வைக்கிறது, நாங்க அல்லாஹ்வுடைய ரசூலை அன்பு வைக்கிறது. இந்த அன்புல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இன்னும் ஒரு அன்பையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். அல்லாஹ் எங்களை அன்பு வைத்திருக்கிறானா? அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களை நேசிக்கிறார்களா? நாங்க அல்லாஹ்வை நேசிக்கிறோம், சந்தேகம் இல்ல. நாங்க யோசிக்க வேண்டும், அல்லாஹ் எங்களை நேசிக்கிறானா? அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களை நேசிக்கிறார்களா? فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونه رضي الله عنهم ورضوا عنه. சஹாபாக்கள் அல்லாஹ்வை கொண்டு மட்டும் பொருந்திக் கொள்ள இல்ல, குர்ஆன் சொல்லுகிறது, சஹாபாக்கள் அல்லாஹ்வை கொண்டு மட்டும் பொருந்திக் கொள்ளவில்லை, அல்லாஹ்வும் சஹாபாக்களை கொண்டு பொருந்திக் கொண்டு விட்டான். நாங்க அல்லாஹ்வை திக்ர் செய்வது மாத்திரமல்ல, அல்லாஹ்வும் எங்களை திக்ர் செய்ய வேண்டும். ஒரு சஹாபி வராங்க, அபூ யஸீத் அல் புஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் சஹாபி அல்ல, ஒரு தாபி. நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு மதீனா முனவ்வராவுக்கு வந்தார்கள். வந்த சந்தர்ப்பத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 23 வருட காலம் சஹாபியாக இருந்தவர்கள். 23 வருட காலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய பாசறையில முதல் நாள் தொட்டு கடைசி நாள் வரைக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய பாசறையில அறிவு படித்த, இல்மு படித்த ஒரு மகான் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க சொன்னாங்க, அபூ யஸீத் அல் புஸ்தாமியை பார்த்து ஒரு நீண்ட கதையை சொன்னார்கள். அதுல சொன்னார்கள், ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், லவ் ரஆக லஅஹப்பக். அபூ யஸீதே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை மட்டும் கண்டிருப்பார் என்றிருந்தால் உங்களை நிச்சயமாக அவர் நேசித்திருப்பார். நீங்க நேசிப்பதல்ல, அவர்கள் உங்களை நேசித்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய சபையில உங்களுக்கு இடம் ஒதுக்கி தந்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால் உங்களை காணும் பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய சுன்னத்துக்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, உளப்பரிசுத்தம், உள்ளத்தை தூய்மையாக்குவது, மக்களுடைய நலவுகள் தென்படும், மக்களுடைய குறைகள் தென்பட மாட்டாது. பள்ளியினுடைய இமாமுடைய நலவத்தான் பார்ப்போம், பள்ளியிட முஅஸ்ஸின் நலவத்தான் பார்ப்போம், வாப்பட நலவத்தான் பார்ப்போம், கணவன் நலவத்தான் காண்பார்கள், பாவத்தை கெடுதிகளை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஏன் காரணம் என்றால், வாழ்க்கையில நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு மனிதனுடைய நலவுக்கு நாங்க பொறுப்பு. ரெண்டு வகையான பொறுப்பு இருக்கிறது. ஒரு மனிதன் வாழ்க்கையில ஒரு நலவு இருக்கிறதா, அவரை வலது கையால கொடுக்கிறாரு, இடது கைக்கு தெரியாம தர்மம் கொடுக்கிறாரு. இவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது, அவர்கிட்ட போய்த்து ஒரு ஏழை சாப்பாடு கேட்டா நிச்சயமாக சாப்பாட்டை வாங்கி கொடுத்துடுவாரு. இவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது, இவர் யாரு தெரியுமா, இவருடைய உம்மா வாப்பா ஒரு கோடு கீறிட்டா அந்த கோட்டை ஒரு நாள் மீறி போக மாட்டாரு. இது ஒவ்வொன்றும் இபாதத்து, இது ஒவ்வொன்றும் இபாதத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தையினுடைய கோட்டை கீறாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? முஸ்லிம்ல ரிவாயத் வந்திருக்கிறது, முஸ்லிம்ல ரிவாயத் வந்திருக்கிறது. ஒரு மனிதர் இருந்தார், உவைஸ் என்று சொல்லி, உவைஸ் இப்னு ஆமிர், யமன் நாட்டை சேர்ந்தவர். ஹஜ்ரத் நபியுடைய காலத்திலேயே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனாலும் கூட நபியை பார்க்க வாரத்துக்கு அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆசை இருந்துச்சு, மதீனாவுக்கு போக வேண்டும், நபியினுடைய பாசறைக்கு போக வேண்டும், நபியை பார்க்க வேண்டும், நானும் ஒரு சஹாபி என்ற பட்டியலில் வர வேண்டும். அவருக்கு ஆசை இருந்துச்சு. ஆனாலும் ஒரு தடை ஏற்பட்டு விட்டது. என்ன தெரியுமா தடை? தந்த தாய் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள்.
அவளுடைய சுகதுக்கம், அவளை சேமம் விசாரிப்பதற்கு என்ன தவிர வேறு யாரும் இல்ல. சுயமாக யோசிக்கிறாங்க, சுயமாக யோசித்து முடிவு செஞ்சாங்க. அல்லாஹ் நபியை கொண்டு ஈமான் கொள்ள சொல்லி இருக்கிறான். நபியை பார்க்கும்படியாக எங்களுக்கு கட்டாயமாக்கல்ல, நபியை கொண்டு ஈமான் கொள்ளும்படியாக சொல்லியிருக்கிறான். ஆனா எங்க நபியை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன், என்ற தாயை நான் பார்க்க வேண்டும், அது என்ற பொறுப்பு. முடிவு செஞ்சாரு, என்ற உம்மவோட தான் இருக்க போறேன். இந்த விடயத்தை அல்லாஹ் வஹ்யின் மூலமா அறிவிக்கிறான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. உங்களை கொண்டு விசுவாசம் கொண்ட ஒருவர் தன்னுடைய தாயுடைய ஹிதுமத்தை உங்களோட பாசறையில வந்து உட்கார்வதை விடவும் பெரிசாக பார்க்கக்கூடியவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டார்கள். தன்னுடைய வஃபாத்துடைய கட்டத்தில் உமரை கூப்பிட்டு சொன்னார்கள், உமரே, யமன் நாட்டிலிருந்து ஒருவர் வருவார், உவைஸ் இப்னு ஆமிர் என்று சொல்லி, அவர் இப்படிப்பட்ட ஒருவர். அவர் வந்தால் நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, உங்களோட பாவ மன்னிப்புக்காக வேண்டி துஆ செய்யும்படியாக. ஏன் காரணம் தெரியுமா? அவர் அவருடைய தாயினுடைய துஆவை பெற்றவர். ஒரு தாய் தந்த குழந்தைக்கு செய்யக்கூடிய துஆ நபிமார்களுடைய துஆவை விட பொறுமதியானது. தந்த தாய் சொல்ல வேண்டும், என்ற மகன் நல்லவன், வாயால சொல்லுவதல்ல, உள்ளத்தால சொல்ல வேண்டும். என்ற மகன் என்ற உள்ளத்தை ஒரு நாளும் உடைத்தில்ல. அன்புக்குரிய சகோதரனே, என்ற சொர்க்கம் என்ற தாயினுடைய காலுக்கு கீழே, எங்கட சொர்க்கம் எங்கட உம்மட காலுக்கு கீழே. ஒருவர்த்த பழக்கம் இருக்குது, தந்த தாய் தகப்பனுக்கு கட்டுப்படக்கூடிய பழக்கம். நாங்க என்ன தெரியுமா செய்யணும்? ஒருவர்கிட்ட ஒரு நலவு இருந்தா நாங்க ரெண்டு விஷயத்துக்கு பொறுப்பு. ஒன்று, அந்த நலவை எங்கட வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். அந்த நலவை நாங்க கொண்டு வர வேண்டும். இவருக்கு வாழ்க்கை முழுக்க தஹஜ்ஜுத் தொலையலும்டா, ஏன் எனக்கு தொலையலாது? இவருக்கு ஹலாலாக சம்பாதிக்கலும்டா, ஏன் எனக்கு ஹலாலாக சம்பாதிக்க முடியாது? இவருக்கு வட்டி இல்லாம உழைக்கலும்டா, ஏன் எனக்கு வட்டி இல்லாம உழைக்க முடியாது? இவர் ஒரு வியாபாரி, ஆபீஸ்ல வர்க் பண்றாரு, இந்த நன் முஸ்லிம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஆபீஸ்ல வர்க் பண்றாரு. ஆனா அவர் லஞ்சம் வாங்குறாரு இல்ல, அவர் லஞ்சம் எடுக்காம இருக்கிறாரு, ஏன் எனக்கு செய்ய முடியாது? மற்றவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நலவுக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமை அந்த நலவை எங்கட வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, அந்த நலவை உம்மத்துக்கு மத்தியில பரத்த வேண்டும், பெருமையாக பேச வேண்டும். இவங்க யாரு தெரியுமா? இவர் இப்படிப்பட்ட ஒருவர். இவர் யாரு தெரியுமா? இவர் இப்படிப்பட்ட ஒருவர். மக்களுடைய நலவை பேசுங்கள், மக்களுடைய நலவுகளை கதையுங்கள், மக்களுடைய நலவுகளை பற்றி பயான் செய்யுங்கள். கிதாபுல் மனாகிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபியை பத்தி பேசினாங்க. ஆயிஷா பத்தி சொன்னாங்க, அபூபக்கரை பத்தி சொன்னாங்க, உமரை பத்தி சொன்னாங்க. அபூபக்கரை பார்த்து சொன்னாங்க, நான் இந்த உலகத்துல எனக்கு யாரெல்லாம் உபகாரம் செஞ்சிட்டாங்களோ அவர்களுக்கெல்லாம் பிரதி உபகாரத்தை நான் செஞ்சிட்டேன். ஆனா இந்த அபூபக்கருக்கு மட்டும் செய்ய கிடைக்கல. ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உமரை பார்த்து சொன்னாங்க, உமர் நீங்க யாரு தெரியுமா? வாழ்க்கையில ஒரு நாள் கூட சொல்ல இல்ல. உமரை பார்த்து, உமரே உங்களோட பழச நீங்க மறக்கவானம், நீங்க யாரு தெரியுமா? என்ன கொலை செய்ய வந்தவர் தானே என்ற வார்த்தையை சொல்ல இல்ல. உள்ளம் சுத்தம், அவனோட தவற பத்தி பேச இல்ல, அந்த தவற எடுத்து காட்ட இல்ல, அந்த தவற வாழ்க்கையில ஒரு தடவையில கூட சொல்ல இல்ல. ஆனா நேரு மாறாக அந்த உமரை பார்த்து சொன்னாங்க, உமர் எனக்கு பிறகு நபிமார்கள் யாரும் வரமாட்டாங்க, அப்படி ஒரு நபி வருவதாக இருந்தா அது நீங்களாகத்தான் இருக்கும். மக்களுடைய நலவுகளை பற்றி பேசுங்க, மக்களுடைய நலவுகளை பற்றி கதைங்கோ. ஆனா உள்ளம் சுத்தமானா இது ரெண்டும் நடக்கும். ஆனா மக்களுடைய தவறுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. ஒருத்தர் ட்ரிங்க் பண்றாரா, வட்டிக்கு வியாபாரம் பண்றாரா, பாவமான கர்மத்தில் பட்டிருக்கிறாரா, எங்கட பொறுப்பு என்ன தெரியுமா? எங்களுக்கு ரெண்டு பொறுப்பு இருக்கிறது. ஒன்று, நாங்க அவருக்கு நன்மையை கொண்டு ஏவுவோம், தீமையை கொண்டு தடுப்போம். இதை நாங்க செய்யவும் இல்ல, அவர்கிட்ட பைத்து தடுக்கிறது இல்ல. நாங்க வெளியில தான் பேசி தெரிவோம். அவரை பைத்து கூப்பிட்டு தலைய தடாவி, நானா தம்பி ஹாஜியார் என்னம்மா சரிங்க, இந்த பாவத்தை விட்டுடுவோமே, நீங்க இப்படித்தான் சம்பாதிக்கணும் என்று சொல்லி, அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க அவர்கிட்ட பைத்து பேசவும் இல்ல. நாங்க அதை எங்க பேசுறோம்டா, அவர் இல்லாத சபையில பேசுகிறோம். அது கீபத், அது கீபத். அவருடைய இறைச்சை நாங்க சாப்பிடுகிறோம். அவர் சாப்பிட்டது வட்டி, நாங்க சாப்பிட்டது மனித இறைச்சி. அவர் சாப்பிட்டது வட்டி, அல்லாஹ் அதை மன்னித்திடுவான். ஆனா நாங்க சாப்பிட்டது அவருடைய இறைச்சி. அல்லாஹ் சொல்லுவான், அவர் மன்னிக்காத வரையில நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்.
மனிதனுடைய தவறுக்கு நாங்க பொறுப்பில்லை. ஒரு பொறுப்பு என்னன்னு சொன்னா, அவரை நன்மையை கொண்டு ஏவுவோம், தீமையை கொண்டு தடுப்போம். வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எங்களுக்கு எத்தி வைப்பது மட்டும்தான் எங்களோட பொறுப்பு. இரண்டாவது நாங்க என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? ஒருத்தர் பாவம் செய்றாரா, ஒருத்தர் தவறு செய்றாரா, வாழ்க்கையில் ஒரு நாளாவது அவருக்காக வேண்டி 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்திருப்போமா? அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்திருப்போமா? என்ன பக்கத்து வீட்டுக்காரர் யா அல்லாஹ், நல்ல மனிதர் யா அல்லாஹ், இந்த பாவத்தை கொண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறார் யா அல்லாஹ், அவருடைய பாவத்துக்கு நான் இடத்துல மன்னிப்பு கேட்கிறேன். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான், நபியே நாயகமே, உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செஞ்சு விட்டாங்களோ அவர்கள் செய்த துரோகத்தை நீங்க மன்னிக்கவும் வேண்டும், அவர்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கவும் வேண்டும். வஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஃபு அன்ஹும், அவர்களை மன்னித்து விடுங்கள், மன்னிப்பு கேட்பதற்கு முன்னாலே மன்னித்து விடுங்கள். இரண்டாவது சொல்லுகிறான், வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக வேண்டி என்னிடத்தில் கரமேந்துங்கள், கையேந்துங்கள், என்னிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சிஃபாத்துகளை, இந்த தன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கொண்டு வர வேண்டும். இந்த சிஃபாத்துகளுக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் மாற வேண்டும். மக்களுடைய நலவுகளை பற்றி பேசுவோம், மக்களுடைய நலவுகளை தேடுவோம், மக்களுடைய குறைகளை மறைத்து விடுவோம். இது எப்ப தெரியுமா நடக்கும்? உள்ளம் சுத்தமாக இருந்தால். உளப்பரிசுத்தம் குர்ஆனுடைய திலாவத்தை கொண்டு, உளப்பரிசுத்தம் அல்லாஹ்வுடைய zikரை கொண்டு, உளப்பரிசுத்தம் ஹலாலான உணவை கொண்டு. ஹலால் என்று சொல்லும் பொழுது நான் சாமான்களை பற்றி மட்டும் சொல்லவில்லை. எங்களுடைய உம்மத் ஹலால் என்று சொன்னா அது சாமானத்தான் பார்க்கிறாங்க, அதை வாங்குறதுக்குரிய பணம் ஹலாலான்னு பார்க்கிறாங்க இல்ல, அதை வாங்குறதுக்குரிய பணம் ஹலாலான்னு பார்க்கிறாங்க இல்ல. பணம் ஹலாலாக இருக்கணும். அனந்தர சொத்துல செய்த துரோகம், சீதனமாக வாங்கின பணம், லஞ்சமாக எடுத்த பணம், அளவை நிறுவையில் குறை செய்து சம்பாதிச்ச பணம், பிறரை ஏமாற்றி எடுத்த பணம், அனாதைகளுடைய சொத்து, சுப்ஹானல்லாஹ், பள்ளி சொத்து, பொது சொத்து என்று சொல்லி பல வகையான ஹராம் இருக்கிறது. இந்த ஹராத்தை விட்டும் எங்கட பணம், எங்கட உடைமைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். அது சுத்தமாகாத வரையில் இந்த உள்ளம் சுத்தமாக மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட சுத்தங்கள் நிறைந்த மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. எங்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துவாயாக. நாங்கள் குற்றவாளிகள் யா அல்லாஹ், நாங்கள் பாவங்கள் நிறைந்தவர்கள் யா அல்லாஹ், எங்களுடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்திடுவாயாக. பாவத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவாயாக, நன்மைகளை லேசிப்படுத்தி வைப்பாயாக. மக்களுடைய குறைகளை கண்ணை காட்டிடாதே யா அல்லாஹ், மக்களுடைய நலவுகளை காட்டி விடுவாயாக. எத்துணை நலவுகள் இந்த மக்களுக்கு மத்தியில் இருக்கிறதோ அத்துணை நலவுகளையும் எங்களோட வாழ்க்கையில் கொண்டு சேர்த்திடுவாயாக. சகல விதமான மக்களுக்கும் தௌபாவை நசீபாக்கிடுவாயாக. நம் அனைவரையும் இந்த நாட்டில் செழிப்பாகவும் கண்ணியமாகவும் வாழ வைப்பாயாக. யாரெல்லாம் இஸ்லாத்தை தப்பாக புரிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய சரியான விளக்கத்தை நசீபாக்கிடுவாயாக. இன்று யாரெல்லாம் இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாத்துக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை இஸ்லாத்தை பற்றி பேசக்கூடிய மக்களாக்கி வைப்பாயாக. உனக்கு முடியும் யா அல்லாஹ், உனக்கு முடியும் யா அல்லாஹ். நபியை கொலை செய்த வைந்த உமருக்கும் ஹிதாயத்தை கொடுத்து விட்டாய் அல்லாஹ். காதிரே முத்தலக்காக இருக்கிறாய் அல்லாஹ், மக்களுடைய உள்ளங்களை மாற்றக்கூடியவனாக இருக்கிறாய் அல்லாஹ். இந்த நாட்டில் இவ்வளவு நாள் எங்களை கண்ணியமாக செழிப்பாக வாழ வைத்தது போன்று இதற்கு பிறகு வரக்கூடிய காலங்களிலும் எங்களை கண்ணியமாக சங்கையாக வாழ வைப்பாயாக. அந்த மக்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கிடுவாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா மன் லா துகாலிதுஹு الظنون. அல்ஹம்துலில்லாஹி அலா மன் லா யஸிஃபுஹு الواصفون. அல்ஹம்துலில்லாஹி الذي لا يتغيره الحوادث. أشهد أن لا إله إلا الله، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. عباد الله، أوصيكم وإياي بنفسي بتقوى الله. وحدوا الله تعالى فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله تعالى فإن التقوى ملاك الحسنات. ومن يتق الله يكفر عنه سيئاته ويعظم له أجراه، ومن يتق الله يجعل له من أمره يسرا. وقد قال النبي صلى الله عليه وسلم: اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد
كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ألا إن أخوف ما أخاف عليكم شيئان طول الأمر واتباع الهوى، فأما طول الأمر فيبعد عن الآخرة، واتباع الهوى فيبعد عن الحق. ألا وإن الدنيا قد ترحلت مدبرة وإن الآخرة قد ترحلت مقبلة ولهما بنون فكونوا من أبناء الآخرة ولا تكونوا من أبناء الدنيا، فإن اليوم عمل بلا حساب وغدا حساب بلا عمل. وفقني الله تعالى وإياكم لما يحب ويرضاه من القول والفعل والنية والهدي والهدى برحمتك يا أرحم الراحمين. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والنهار إذا تجلى والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. اللهم صل على محمد عبدك ورسولك النبي الأمي وآله وصحبه وسلم. عباد الله، أوصيكم وإياي بنفسي بتقوى الله. وحدوا الله تعالى فإن التوحيد رأس الطاعات. وقد قال الله تبارك وتعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقد قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بعمتي أبو بكر الصديق، وأشدهم في أمر الله بن الخطاب، وأصدقهم حياء عثمان بن عفان، وأقضاهم علي بن أبي طالب، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وفاطمة سال الجنة، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر العباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا، وارض اللهم عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اعز الإسلام والمسلمين، اللهم اعز الإسلام والمسلمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم ألف بين قلوب المسلمين وأصلح ذات بينهم وانصرهم على عدوك وعدوهم، واجعل في قلوبهم الإيمان والحكمة، وثبتهم على ملة رسولك وثبتهم على ملة رسولك. اللهم احيي الدين كله في العالم كله، اللهم احيي الدين كله في العالم كله. اللهم رد المسلمين إلى الإسلام ردا جميلا. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم طهر قلوبنا من النفاق، وأعمالنا من الرياء، وألسنتنا من الكذب، وأعيننا من الخيانة، فإنك تعلم خائنة الأعين وما تخفي الصدور. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.